காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம் பெருமான் என்றென்றே கண்களில் நீர்மழுகி மண்ணினுள் அவன் சீர் வளமிக்க அவனூர் வினவி தின்னம் என் இளமான் புகும் ஊர் திருக்கோளூரு. இப்படி அருமையான பதத்துக்கு சொந்தக்கார நம்மாழ்வார். அவர் இயற்றிய பாசுரத்தின் அற்புதமான பாடல் வரிகள், திருவாய்மொழியிலே அமைந்திருக்கின்ற அற்புதமான பாடல். வைணவத்திலே ஆழ்வார் என்று சொன்னால் நம்மாழ்வாரைத்தான் குறிக்கும். அப்படிப்பட்ட அருமையான பெயருக்கு சொந்தக்காரர் நம்மாழ்வார். இப்படி அவரே மங்களாசாசனம் செய்திருக்கின்றார் திருக்கோளூரை பற்றி. வைணவ திருப்பதிகளிலே அருமையான இடம் உண்டு இந்த வைணவ பதிக்கு. இந்த ஸ்தலத்திற்கு வருகின்றார் ஸ்ரீமத் ராமானுஜர் உடன் அவர்களுடைய அன்பர்கள் புடைசூழ. அப்பொழுது அதிகாலை பொழுதிலே ஒரு மோர் விற்கக்கூடிய பெண் அந்த ஊரை விட்டு வெளியே செல்கின்றால். அப்பொழுது கேட்கின்றார் ஸ்ரீமத் ராமானுஜர், அம்மா, தேடி புகும் ஊரிலே நீங்கள் எங்கே வெளியே செல்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த பெண்மணி கூறிய 81 வார்த்தைகளுக்கு உரிய அர்த்தம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். எம்பெருமான் ஸ்ரீமத் ராமானுஜருடைய அருளாலும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய அருளாலும் நாம் மீண்டும் ஒன்றிணைவோம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்திலே. முதல் வரியை என்னவோ சொல்லிவிட்டால் அந்த பெண், அழைத்து வர சென்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே. இப்பொழுது மூன்றாவது வரியை சொல்கின்றால் பாருங்கள், தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்தினியை போலே என்று சொல்கின்றாளாம். அவ்வளவு பக்தி எனக்கு இல்லையே அப்பா அப்படின்னு சொல்றாளாம். எவ்வளவு பக்தி! அளந்து பார்க்க நம்மால் முடியாது. கண்ணபெருமான் ஒருவனுக்கே உரியது அத்தகைய திறம். யார் அந்த ரிஷி பத்தினி? எதற்காக அவள் உயிரை விட்டுவிட்டால்? கண்ணபெருமானுக்காக. இந்த கேள்வி நம்முள் எழுகின்றது. இந்த கேள்விக்கான விடை நாம் பார்க்கலாம். கோகுலத்திலே பலராமனுடன் வாசுதேவ கிருஷ்ணன் பல லீலைகளை நிகழ்த்தியிருக்கின்றார். ஸ்ரீமத் பாகவதத்திலே நாம் பார்த்திருக்கலாம். அப்படி ஒரு நாள் மாடு மேய்க்க செல்கின்றார்கள் யாதவ குல சிறுவர்களும் கிருஷ்ண பரமாத்மாவும் பலராமரும். கையிலே கூடவே மத்தியான வேலைக்கான சாப்பாடும் கொண்டு போயிருக்கின்றார்கள். பசுக்களை மேய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். கண்ணபெருமான் புல்லாங்குழலை இசைத்துக் கொண்டிருக்கின்றார். பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் யாதவ குல சிறுவர்களும் பசுக்களும் கன்றுகளும். தன்னை மறந்த நிலையிலே நல்ல பசி எல்லோருக்கும். கொண்டு வந்த சாப்பாட்டை பிரிக்கின்றார்கள், சாப்பிடுகின்றார்கள். ஆனால் பசி அடங்கவில்லை. சிறு பிள்ளைகள் தானே, பசி அதிகமாக இருக்கின்றது. வீட்டிற்கு போய் சாப்பாடு கொண்டு வர முடியாது இந்த மத்தியான பொழுதிலே. அப்பொழுது பார்க்கின்றார் கிருஷ்ணர். பக்கத்திலே ஒரு ஆசிரமம் தென்படுகின்றது. அங்கே பல அந்தணர்கள் யாகம் ஒன்று நடத்த முடிவு செய்திருக்கின்றார்கள். அதற்கான முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. யாருக்காக யாகம்? ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்காக யாகம் நடத்தப்பட இருக்கின்றது. அதற்கான உணவுகள் தயாராகி கொண்டிருக்கின்றன. புகையை பார்த்தால் தெரிகின்றது. அந்த இடத்திலிருந்து பார்த்து விட்டார் கிருஷ்ணர். குழந்தைகள் பசி பொறுக்க மாட்டார்கள் அல்லவா? சரி, நாம இங்கே போய் சாப்பாடு கேட்டால் என்ன அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்றார். போய் கேட்கின்றார். ஆனால் அந்த அந்தணர்கள் சொல்லி விடுகின்றார்களாம் நிர்தாட்சண்யமாக, நாங்கள் யாகத்துக்கு அவிர்ப்பாகம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சாப்பாடு தயார் செய்திருக்கின்றோம், உங்களுக்காக கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். பார்க்கின்றார் கண்ணபெருமான். அந்தணர்கள் என்னவோ வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள், இல்லை என்று கூறிவிட்டார்கள். ஆனால் ரிஷி பத்தினிகள் கண்ணபெருமான் கேட்டால் கொடுக்க மாட்டார்களா? கண்ணபெருமான் கேட்டால் எதைத்தான் கொடுக்க மாட்டார்கள் இந்த ரிஷி பத்தினிகள்? இப்பொழுது சிறுவர்களை கூப்பிட்டு சொல்கின்றாராம் அன்பாக கண்ணபெருமான், நீங்கள் போய் கண்ணபெருமான் கேட்டான் என்று சொல்லுங்கள் அந்த ரிஷி பத்தினிகளிடத்திலே. அவர்கள் அந்த ஆசிரமத்தை சுற்றி இருப்பார்கள்.
அவர்களிடம் போய் கேளுங்கள், அவர்கள் தப்பாமல் கொடுப்பார்கள் என்று சொல்லிவிட்டாராம். யாதவ குல சிறுவர்கள் செல்கின்றார்கள். இந்த ரிஷி பத்தினிகளிடம் கேட்கின்றார்களாம், அம்மா நாங்கள் மாடு மேய்க்க வந்தோம், கையோடு கட்டுச்சோற்றை கொண்டு வந்தோம், ஆனால் எங்களுக்கு பசி அடங்கவில்லை, தாங்கள் சமைத்திருக்கின்றீர்கள், எங்களுக்காக கொடுப்பீர்களா என்று கேட்கும் பொழுது எவ்வளவு ஆனந்தம் பாருங்கள் இந்த ரிஷி பத்தினிகளுக்கு. ரிஷிகள் என்னமோ வேண்டாம் என்று மறுத்து விட்டார்கள். ஆனால் ரிஷி பத்தினிகள் எவ்வளவு ஆனந்தத்தோடு சமைத்த சாப்பாட்டை எடுத்து கூடைகளில் அடுக்கி கொண்டு தலையிலே சுமந்து கொண்டு வந்து விட்டார்களாம் கண்ணபெருமானை தேடி. இப்பொழுது அந்த ரிஷி பத்தினிகள் கொண்டு வந்த சாப்பாட்டை யாதவகுல சிறுவர்களும் அண்ணன் பலராமனோடும் கண்ணபெருமான் சாப்பிடுகின்றார். எல்லோரும் சாப்பிட்டு முடித்தாயிற்று. ரிஷி பத்தினிகளுக்கு அளவில்லாத ஆனந்தம். ஏன்னா எந்த பரமாத்மாவை நாம் நினைக்கின்றோமோ அந்த எம்பெருமான் இப்பொழுது நம் கண் முன்னே நிற்கின்றார் அல்லவா. நீங்கள் யாகத்தை நடத்தி அதில் அவிர்ப்பாகம் கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டு இந்த அக்னி பகவான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியிடமே. ஆனால் அந்த கண்ணபெருமான் இப்பொழுது நம் கண் முன்னே நிற்கின்றார் அல்லவா. இப்பொழுது நாம் ஏன் இவ்வளவு பாடுபட வேண்டும்? எவ்வளவு ஞானம் பாருங்கள் ரிஷி பத்தினிகளுக்கு. ரிஷிகள் என்னமோ கூறிவிட்டார்கள், எங்களால் முடியாது, நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று. ஆனால் ரிஷி பத்தினிகளுக்கு உள்ள ஞானம் ரிஷிகளுக்கு கிடையாது. அன்பொழுக கொடுத்து விட்டார்களாம். ஆனால் திரும்பி போவதற்கு பயமாக இருக்கின்றது ரிஷி பத்தினிகளுக்கு. ஏன்னா ரிஷிகள் கோபிப்பார்களோ, தங்களை மறுபடியும் சேர்த்துக் கொள்வார்களோ என்ற எண்ணமாம். இது புரியாதா பரமாத்மாவிற்கு? அப்பொழுது கண்ணபெருமான் சொல்கின்றாராம், அம்மா மிக்க மகிழ்ச்சி, வயிறு நிறைந்து விட்டது, நன்றி என்று சொல்லிவிட்டு சொல்கின்றாராம், தாங்கள் தாராளமாக திரும்ப போகலாம் உங்களுடைய தவக்குடிலுக்கு என்று சொல்லும் பொழுது அத்தனை பெண்களும் கொஞ்சம் சந்தேகம் நீங்கி, சரி கண்ணபெருமானே சொல்லிவிட்டார், ஒன்றும் நடக்காது, தைரியமாக போய் வரலாம் என்று. ஆனால் எல்லோரும் போய்விட்டார்கள். திரும்பவும் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ரிஷிகள் தங்களுடைய ரிஷி பத்தினிகளை, ஒரே ஒருவரை தவிர. அந்த ரிஷிக்கு மகா கோபம் பாருங்கள். யாரை கேட்டு யாகத்திற்கு அவிர்ப்பாகம் கொடுக்க வைத்திருந்த சாப்பாட்டை எடுத்து சென்று நீங்கள் கண்ணபெருமானுக்கும் பலராமருக்கும் கொடுப்பீர்கள், எங்களை அறியாமல்? இது தவறல்லவா, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, உன்னை நான் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று நிர்தாட்சணியமாக மறுத்து விட்டாராம். அந்த பெண்மணி வருகின்றால் ஓடோடி கண்ணபெருமானிடம், கண்ணா நீ கூறினாய் அல்லவா, நீ சென்று ரிஷிகளிடம் கேட்டால் ஏற்றுக்கொள்வார் என்று, ஆனால் என்னுடைய கணவர் என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டாரே, நான் என்ன செய்வேன் என்று கேட்கும் பொழுது கண்ணபெருமான் பார்க்கின்றார், இது எதடா பெரிய சோதனையாக போய்விட்டது, எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஒரே ஒருவரை தவிர. ஆனா இந்த ரிஷி பத்திரிக்கு பாருங்கள், இத்தகைய கஷ்டத்தை நாம் கொடுக்க வேண்டுமா? ரிஷி வேண்டாம் என்று மறுத்து விட்டால் என்ன, எம்பெருமான் கண்ணபெருமான் இருக்கின்றான் அல்லவா, அவன் நினைத்தால் என்னதான் நடக்காது? கண்ணனை நினைப்பதற்கு மனம் ஒன்று மட்டுமே போதும் அல்லவா, அது ஒன்றுதானே கருவி கண்ணனை நினைப்பதற்கு. இந்த தேகம் நமக்கு முக்கியமா என்ன, அவ்வளவு முக்கியம் கிடையாதே என்ற எண்ணத்துக்கு வந்து விட்டாலாம் இந்த ரிஷி பத்தினி. எவ்வளவு அன்பு பக்தி இருக்க வேண்டும் பாருங்கள். என் கண்ணபெருமானை நினைக்க என்னுடைய மனம் அல்லது ஆத்மா போதும் என்று நினைத்து விட்டால் அல்லவா, தேகத்தை உதறி தள்ளி விட்டாலாம் அந்த ரிஷி பத்தினி. அவள் எங்கே புகுந்தால் தெரியுமா? அவள் பரமபதத்துக்கு புகுந்தாலாம். நாம நினைக்கலாம் எவ்வளவு சாமர்த்தியம் பாருங்கள் இந்த பெண்ணிற்கு, ரிஷி பத்தினிக்கு. ஏன்னா கண்ணனுக்கான உணவை கொடுத்து விட்டு பரமபதத்துக்கே சென்று விட்டால் அல்லவா. கண்ணனை அடைய எத்தனை ரிஷிகள், எத்தனை முனிவர்கள் எவ்வளவு தவத்தை செய்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த ரிஷி பத்தினி பாருங்கள், எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும் கண்ணபெருமான் மீது. என்னுடைய கண்ணபெருமானை நினைப்பதற்கு எனக்கு மனம் போதும், ஆத்மா போதும், இந்த தேகம் எனக்கு தேவையில்லை என்று உதறி தள்ளி விட்டாலாம். துச்சமாக மதித்து விட்டால் இந்த தேகத்தை. ரிஷி வேண்டாம் என்று சொன்னால் என்ன, என் கண்ணன் என்னை ஏற்றுக்கொள்வான் அல்லவா, அது போதும் அல்லவா. பரமபதத்திற்கு போவதற்கு எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும். வைகுந்தம் செல்வதற்கே நாம் எவ்வளவோ தவம் இருக்கின்றோம், எத்தனை பாசுரங்களை படிக்கின்றோம், ஏகாதசி என்று விரதம் இருக்கின்றோம், சொர்க்கவாசல் திறப்பை பார்க்கின்றோம், உருகி உருகி படிக்கின்றோம் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை. கண்ணபெருமான் மீது பக்தியாக நாம் துளசி மாலையெல்லாம் சாற்றுகின்றோம். ஆனால் இப்பொழுது நம் கண் முன்னே நிற்பவன் கண்ணபெருமான். அவனுக்கான உணவை நாம் அன்பாகவும் ஆதரவாகவும் மகிழ்ச்சியாகவும் இட்டால் அவன் நமக்கு பரமபதத்துக்கே அழைத்து சென்றிருக்கின்றான் அல்லவா. எவ்வளவு பக்தி இருக்க வேண்டும் இந்த ரிஷி பத்தினிக்கு. இப்படி சொல்கின்றாலாம் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை
ஸ்ரீமத் ராமானுஜரிடம் அவ்வளவு பக்தி எனக்கு இருந்ததா என்ன? அக்ரூரரை போல கிருஷ்ண பரமாத்மாவினுடைய காலடியிலும் விழுந்து புரள்கின்றாராம். அவ்வளவு பக்தி எனக்கு இல்லையே. விதுரரை போல நான் என்ன அகமொழித்து விட்டேனோ, என்னுடையது என்ற எண்ணமே எனக்கு இல்லாமல் அத்தனையும் என்னுடைய பொருள் அத்தனையுமே கிருஷ்ண பரமாத்மா எனக்கு கொடுத்தது, எல்லாம் அவனுடையது என்று சொல்லக்கூடிய எண்ணமும் எனக்கு கிடையாது. அவ்வளவு அன்பு, அவ்வளவு பக்தியை நான் செலுத்தவில்லை கண்ணபெருமான் மீது. அடுத்ததும் சொல்கின்றாள் பாருங்கள் திருக்கோளூர் பெண் பிள்ளை. தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்தினியை போலே, எம்பெருமான் கண்ணபெருமானை நினைக்க மனம் போதும் ஆத்மா போதும், இந்த தேகம் எனக்கு தேவையில்லை என்று உதவிவிடக்கூடிய தைரியம் எனக்கு இல்லையே, அவ்வளவு அன்போ பக்தியோ எனக்கு இல்லையே என்று சொல்கின்றாளாம். எத்தனை லாவகம் பாருங்கள், எத்தனை வீச்சு பாருங்கள். மோர் விற்கின்ற பெண்மணிதான், ஆனால் ஆச்சாரியருக்கே அவள் பாடம் எடுக்கின்றாள் அல்லவா. ஸ்ரீமத் பாகவதத்தையும் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் மேற்கோள் காட்டி அடுத்தவரையும் சொல்கின்றாள். தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, இந்த பதத்திற்கு என்ன அர்த்தம்? இதை நாம் அடுத்த பதிவிலே பார்க்கலாம். அதுவரைக்கும் நாம் ஸ்ரீமத் ராமானுஜரையும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியையும் நாம் சிந்தனை செய்து கொண்டிருப்போம். எம்பெருமானுடைய திருவருளாலே மீண்டும் இணைவும் அடுத்த பதத்திற்கான விடையோடு. மீண்டும் சந்திப்போம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்ற பதிவிலே. கண்ணனையே நினைத்துக் கொண்டிருப்போம். மீண்டும் சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.